பென்னி குயிக் பிறந்தநாள் விழா மணிமண்டபத்தில் முன்னேற்பாடுகள் குறித்து கலெக்டர் ஆய்வு. முல்லைப்பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னி குயிக்கின் 183வது பிறந்த நாளை முன்னிட்டு லோயர் கேம்ப் மணிமண்டபத்தில் அரசு விழா நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் குறித்து தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷஜீவனா இன்று ஆய்வு செய்தார். முல்லைப்பெரியாறு அணையை கட்டி தென் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியவர் ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் ஜான் பென்னி குயிக். இவர் பிறந்த நாளான ஜனவரி 15ஐ தென் தமிழக மக்கள் பென்னி குயிக் பொங்கலாக கொண்டாடி வருகின்றனர். அவரது தியாகத்தை போற்றும் விதமாக தமிழக அரசு லோயர் கேம்பில் 1.25 கோடி ரூபாய் செலவில் 2013ஆம் ஆண்டு அவருக்கு மணிமண்டபம் கட்டியது. மேலும் கடந்த 2019 முதல் ஜான் பென்னி குயிக் பிறந்த நாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் திங்கட்கிழமை பென்னி குயிக்கின் 183வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய நாளில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள், விவசாயிகள் மணிமண்டபத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடவும், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் பென்னி குயிக் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவும் உள்ளனர். இந்த நிலையில் வரும் திங்கட்கிழமை அரசு விழாவாக நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் பொங்கல் வைப்பதற்கான இடம், வசதிகள், பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடத்தும் இடம், பொதுமக்களுக்கு நிழற்குடையாக டென்ட் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் செய்வது குறித்து இன்று பென்னி குயிக் மணிமண்டபத்தில் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷஜீவனா ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது கூடலூர் நகர்மன்ற தலைவர் பத்மாவதி லோகந்துரை, நகராட்சி பொறியாளர் சக்திவேல், சுகாதார ஆய்வாளர் விவேக், கூடலூர் நகர திமுக செயலாளர் லோகந்துரை, பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் மயில்வாகனன், உதவி பொறியாளர் பிரேம், நகர்மன்ற உறுப்பினர் தினகரன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.